இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த வசனத்துக்கு முன்னாடி வசனம் என்ன அப்படின்னா, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு முடியுது. அவர் தான் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு. பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை நினைவூட்டுகிறார். தேவன் செங்கடலை எவ்வாறு பிளந்தாரு, அதில் பார்வோனின் பிரதான இராணுவத்தை எப்படி மூழ்கடிச்சாரு, இதையெல்லாம் அவர்களிடம் சொல்றாரு. ஒரு திரி அணைந்து போவது போல அவர் அவற்றை எல்லாம் அணைந்து போக செய்தாராம். இது எவ்வளவு பெரிய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அற்புதமாக இருந்தாலும் அதை நீங்க இப்பொழுது நினைக்க வேண்டாம் அப்படின்னு தேவன் அவர்களிடம் சொல்றாரு. அவை முந்தினவை, பூர்வமானவை, அவற்றையே நீங்க சிந்திச்சிட்டு இருக்காதீங்க. காரணம், இப்போது நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போறேன். இதோடு அந்த பழையவற்றை நீங்க ஒப்பிடவே முடியாது. நான் சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அற்புதங்களே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம்னு சொல்லி நம்ம இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவற்றை எல்லாம் விட பெரிய புதிய காரியத்தை இன்றைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறாரு. நீங்க இப்போ அவர் செய்யற இந்த காரியத்தை, அந்த செங்கடல் இரண்டா பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை விட்டாந்தரையில நடக்க செஞ்சு அந்த பார்வோனோட அத்தனை படைகளையும் மூழ்கடிச்ச எவ்வளவு பெரிய அற்புதங்கள் கூட ஒப்பிடக்கூட முடியாதான். அப்போ அவ்வளவு பெரிய காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. கடந்த காலத்துல பைபிள்ல, வேதத்துல நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு அற்புதங்கள். அது எல்லாத்தையும் விட புத்தம் புதுசா, பெரியதா, மகத்தானதா உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய செங்கடல்கள் நிறையவற்றை தேவன் இரண்டா பிளந்திருக்கிறாரு. வேறு ஒருவராலும் வேறு எதனாலும் திறக்க முடியாத கதவுகளை உங்க வாழ்க்கையில திறந்திருக்கிறாரு. அவருடைய விசேஷமான தயவுனால சரியான நேரத்துல சரியான மனிதர்களை நம்மளை சந்திக்க வச்சிருக்கிறாரு. அநேக நேரங்கள்ல நம்முடைய வியாதியை குணமாக்கி இருக்கிறாரு. இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்தும் போது தேவனுடைய கரம் எல்லா சூழ்நிலைகளிலும் பழைய அற்புதங்களை விட, அதையே நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிற வேலையில அதெல்லாம் விட புதிய அற்புதங்களுக்கு நம்மளை தயார்படுத்துவாரு. புதிய உயரத்தை நம்ம எட்டி பார்க்க செய்ய போகிறாரு. அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொருத்தரும் காண போறீங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆச்சரியத்துல, வா, கர்த்தர் எப்படி செஞ்சிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு வியப்பின் உச்சத்திற்கே நீங்க போக போறீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இது முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஆமென், நீங்கள் ஒரு அற்புதம் செய்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறீங்க ஏசப்பா. அவங்க என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க அப்பா உண்மை நம்பி வந்து அப்பா உங்ககிட்ட கேட்டிருக்கிற இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நீங்க பதில் செய்கிறவரா இருக்கீங்க ஏசப்பா. இப்பொழுதே அதற்கான பதிலை நீங்க கொடுக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்குறேன் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி ஏசப்பா. எண்ணற்ற நன்மைகளப்பா, கோடி கோடியான நன்மைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கீங்கப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அந்த வாழ்க்கை முழுவதும் நாங்கள் நன்றி சொல்லிட்டு இருந்தா கூட நீங்க செய்த நன்மைகளுக்கு அது ஈடாகுதுப்பா. சிலுவையில் எங்களை அப்பா
நீதிமான ஆக்கியிருக்கீங்க ஏசப்பா, ஐஸ்வர்யன் ஆக்கியிருக்கீங்கப்பா, ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றிருக்கீங்கப்பா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்திருக்கீங்க ஏசப்பா. தேவனால் கைவிடப்படாத நிலையை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. தேவனுக்கு பக்கத்துல நீங்க போகிற மாதிரி நாங்களும் போகிறதுக்கான கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. மனிதர்கள் கண்களில் தயவு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நல்ல குடும்பங்களை கொடுத்துருக்கீங்கப்பா, நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள், நல்ல வேலை அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. வீடு கொடுத்துருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்குதுப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி. பிள்ளைகளின் வேலைகளுக்காக நன்றி, பிள்ளைகளின் குடும்பங்களுக்காக, அவர்களின் குழந்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் ஒவ்வொரு செகண்டும் எங்களை பாதுகாக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுறீங்கப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. இவ்வளவு நாட்களாக நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்ச அத்தனை அற்புதங்களுக்கும் மேலாக புதிய காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத புதிய காரியங்களை அப்பா நீங்க செய்ய போறீங்கப்பா. பூர்வமானதை நாங்க சிந்திக்கல ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. எவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செஞ்சிருக்கீங்கப்பா. அதெல்லாம் விட பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீங்க செய்யறமைக்காய் நன்றி. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சொல்லலாம்ப்பா. ஏன் நீங்களே மனசுல இதை கேட்டுக்கொண்டிருக்கோம், நீங்களே மனசுல நினைக்கலாம், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நடக்க முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதமாய் நிறைவேற்ற போகிறார். நீங்களே அதிர்ச்சியாய் இதெல்லாம் எனக்கு நடக்குதான்னு பார்க்குற அளவுக்கு தேவன் அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறாரு. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் அவ்வளவு பெரியதாக இருக்குது. அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறதை யாராலையும் தடுக்கவே முடியாது, யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் உங்களுக்காக திறக்கின்ற கதவுகளை யாரும் பூட்ட முடியாது. அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. இனி உங்க வாழ்க்கையில சகலமும் வெற்றியாய் முடிய போகுது. உங்க இருதயம் முழுவதும் சமாதானமாய் நிரம்ப போகுது. தேவன் உங்களை உங்க பக்கத்துல இருந்து கரங்களை பிடித்து நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அம்மேன். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.